ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள், டீச்சர்ஸ் டே. ஒரு டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் யாராவது இதை பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா இயேசுவின் நாமத்தில் உங்களையே நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த நல்ல நாள், இந்த டீச்சர்ஸ் டேயில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்னென்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துடன் வாசிக்க கேட்போம். அவன் ராக்காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறேன். ஏனெனில் ஒருவனும் தன்னோடு தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். அல்லேலூயா. பாருங்க, இங்க நிக்கதேமேன்ற ஒரு மனுஷன் சொல்றாரு, ரபி, நீ நல்ல போதகர் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளையில நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? நல்ல போதகர். ஆங்கில வேதாகத்தில் டீச்சர் என்று சொல்லப்பட்டிருக்க நான் பார்க்கிறோம். அவர் நமக்கு நல்ல போதகராய் இருந்தபடினால தான், இன்னைக்கு வரலாம் இருக்கிறபடினால்தான் நல்ல போதனைகளை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். நம்ம உலகத்தில் எப்படி வாழணும், எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி பரிசுத்தமாக இருக்கணும், எப்படி அவருடைய அடிச்சுவடையில் நாம் பின்பற்றணும், நாம் இப்போ எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும், ஆமீன், நாம் பரலோகத்துக்கு போக வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மிக அழகாய் நம்மளுக்கு போதித்து வைத்திருக்கிறார். ஒரு மனுஷன் உலகத்தில் வாழ்வதற்கு அத்தனை காரியங்களும் இந்த வேத புஸ்தகத்தில் ஆவியானவர் மூலியமாய் ஆண்டவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் அல்லவா? பாருங்கள், அவர் நல்ல ஒரு போதகராக இருக்கிறார். அநேக காரியங்களை இங்கே டீச் பண்ணியதை நம்ம அறிந்திருக்கிறோம். அதனால தான் இந்த நிக்கதேமு சொல்கிறாரு, நீ தேவனிடத்தில் வந்த நல்ல போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். எவ்வளோ அழகாக ஸ்ட்ராங்காக சொல்கிறா பாருங்கள். அவன் நன்கு நிக்கதேமு அறிந்திருந்தனால தான் இந்த காரியத்தை சொல்லுகிறார். தேவப்பிள்ளையில் அவர் நல்ல ஒரு போதகர். இன்றைக்கு அவர் நம்மளுக்கு டீச் பண்ணுறார். இன்றைக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலையும் ஆண்டவர் நம்மளுக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் சங்கீதம் 32:8 கூட நம்ம வாசிப்போம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லவா? தேவப்பிள்ளையில் அவர் நல்ல போதகர். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா இயேசுவை பற்றி அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். ஜனங்கள் அவர் போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டாங்களாம். எவ்வளவு அருமையாய் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் போதிக்கிறத, ஆமேன், ராயினுடையதை ராயனுக்கு கொடுக்கணும், தேவனுடையதை தேவனுக்கு கொடுக்கணும், பிரமாணங்களை கைப்பிடுகிற காரியங்களை எல்லாவற்றிலும் அவர் அழகாய் போதிக்கிறவராய் காணப்படுகிறார். அதனால தான் ஒரு முறை ஒரு வாலிபன் இயேசுக்களை வரும்போது இயேசுக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குற, நல்ல போதகரே என்று சொல்லி. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கூட வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். பாருங்களேன், நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும்? அவனுக்கு தெரியும், நித்திய ஜீவனை அடையணுனாக்கா ஒரே ஒரு வழி இயேசுக்களை தான். இயேசுக்களை கேட்டதான் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு நல்ல பதிலை கொடுக்குறாரு. ஆனால் அந்த பதில், ஆமீன், அவன் வாழ்க்கையில் செயல்படுத்த முடியாமல் போகிறது. நீ கற்பனைகளாம் கை கொள்ளணும், அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து நான் கற்றுக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே. அவன் ஐஸ்வர்யவனாக இருந்தபடினால் உனக்கு உள்ளதை விற்று தரித்திருக்க கூடன்னு சொல்வார். ஆனால் அவன் ஐஸ்வர்யவனாக இருந்தபடினால அதை செய்ய மனது இல்லாமல் நித்திய ஜீவனை எழுந்து போகிறான். நல்ல போதகத்திட்டு நல்ல கேள்வி கேட்டு நல்ல பதிலை பெற்றுக்கொண்டா, ஆனால் அதை அவனால் நிறைவேற்ற முடியல. உங்களுக்கு எனக்கும் நல்ல ஒரு போதகராக, நல்ல ஒரு டீச்சராக, ஆமேன், ஆசானாய் ஆண்டவர் இருக்கிறார், அடிச்சுவடலை வைத்திருக்கிறார். தேவப்பிள்ளையில் அந்த வாலிபனை போல நாமும் பின்வாங்கி போகாமல் அவன் நித்திய ஜீவனை எழுந்துடக்கூடாது. ஆண்டவர்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆமேன். அவரை போல நாமளும், அவன் குருவை போல சிஷ்யன்னு சொல்லுவாங்க அல்லவா? அவர் நல்ல போதகராக நல்ல டீச்சராக நமக்கு இருக்கிறாரு. அவரை போல் நீங்களும் நானும் அதை கடைப்பிடித்து இயேசுக்கு மாதிரியாக அவர் பிரதிபலிக்கிறவாய் காணப்பட்டு அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உங்களை போல ஒரு நல்ல டீச்சர் ஆண்டவரே, ஒரு நல்ல போதகர் ஆசிரியர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா விதத்திலும் எங்களை போதித்து நடத்துகிற கர்த்தர் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அங்கே எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறீர் ஆண்டவரே. அதை கடைப்பிடிக்க ஒரு கிருபையை தாங்கப்பா. பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இந்த நாள் முழுதும் ஆசீர்வதியும்.
ஆண்டவரே இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிற அத்தனை அந்த டீச்சர்ஸையும் கூட நீங்கள் ஆசீர்வதித்து விசேஷமாக இந்த நாளையில் அவர்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபக்கல பிதாவே, ஆமென். அவர் உங்களுக்கு நல்ல போதகராக இருக்கிற தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.